எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் மறைக்கப்பட்ட சத்தியம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று தினத்திலே கானா ஊரிலே இயேசு கிறிஸ்துவின் முதல் விடுதலை ஊழியத்தின் ரகசியத்தை பார்த்தோம். நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இது என்ன துருபதேசமாக இருக்கின்றது, ஒருவேளை ஒரு கள்ள போதகரா என்று நீங்கள் நினைக்கலாம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேசினதினால் அவர் எப்படி பார்த்தார்கள் என்றால், இரட்சகராக பார்க்கவில்லை, சிருஷ்டிகராக பார்க்கவில்லை. அவர் எப்படி பார்த்தார்கள் என்றால், பெயல்செபூலின் தலைவனாக பார்த்தார்கள், சத்துருவாக பார்த்தார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்தால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகிலும் வேதத்தின் அடிப்படையிலே நான் பல முறை வேதாகமத்தை படித்திருக்கின்றேன். அதே போல நிறைய இறையியல் பட்டப்படிப்புகளை நான் வாங்கியிருக்கின்றேன். எபிரேயு, கிரேக் என்று சொல்லக்கூடிய மொழிகளின் பாடங்களை நான் படித்திருக்கின்றேன். ஆகவே ஆராய்ச்சி செய்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் போதிக்கின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற இந்த திரித்துவ ட்ரினிட்டி, இந்த சத்தியத்தில் தான் நான் நிற்கிற ஊழியக்காரன். பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையை பேசுகிறவன். அது மாத்திரம் கிடையாது, சபையின் போதகராகவும் நான் இருக்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் என்று நான் கொடுப்பதற்காக நான் இங்கே நிற்கவில்லை. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்னவென்றால், இன்றைக்கு சத்தியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு வாஞ்சை மட்டும்தான். இதில் நீங்கள் எத்தனை பேர் லைக்ஸ் போடுறீங்க, எத்தனை பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நான் பெருசாக பார்க்குறதே கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை, மறைக்கப்பட்ட சத்தியத்தை நாம் கொடுக்க வேண்டும் வேதத்தின் அடிப்படையில். மாறாக என்னுடைய சுய சித்தமோ என்னுடைய சுய சரித்திரமோ பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகின்ற சத்தியங்களை நான் ஒருபோதும் போதிக்க மாட்டேன். ஏனென்றால் எங்கள் தலைமை போதகர், நான் பயின்ற தலைமை போதகர், ஒரு மிகப்பெரிய, இப்பொழுது தமிழ்நாட்டிலே இந்தியாவிலும் ஒரு நல்ல ஒரு போதகராக இருந்திருக்கிறார். போதகர் சொர்ணராஜ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தினுடைய மிக முக்கியமான தலைவராகவும் இருக்கின்றார். ஆகவே அவரிடத்தில் பயின்ற வகுப்புகள் எல்லாம் துருபதேசங்கள் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, மறைக்கப்பட்ட சத்தியத்தை கேளுங்கள். இன்றைக்கு நாம் விசேஷமாக பார்க்க போகிற ஒரு காரியம், உங்கள் எல்லாருக்கும் நான் வாட்ஸ்ஆப்பிலும், யூடியூபிலும், ஃபேஸ்புக்கிலும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதிலே தலைப்பு என்னவென்று கொடுத்திருந்தேன், காணிக்கை ஆஃபரிங் வாங்குவது சரியா தவறா? இதைதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து ஒரு பாடலையும் பாடிவிட்டு நாம் இந்த சத்தியத்துக்குள் நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது இந்த இடத்துல, இந்த ஆலயத்துக்குள்ளே உம்முடைய பிரசன்னம் எப்படி பனியானது இளம் பயிரின் மேல் பொழியுமோ, எப்படி மழையானது பூமியில் உள்ள மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், மனிதர்கள், குளங்கள், ஏரிகள், கடல் எல்லாவற்றிலும் அது ஊற்றி நிரப்புமோ, அதே போல
உம்முடைய வசனமும் உம்முடைய சத்தியமும் இறங்கி ஊற்றி எல்லா பள்ளங்களையும் நிரப்பும்படியாக இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகுதிப்படுத்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். பலவீனங்கள் மாறட்டும், தடைகள் அகலட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உடனே சொல்லுவோமா? ஆமென். ஒரு பாடலை பாடப் போகின்றோம். உம் நாமம் சொல்ல சொல்ல கரங்களை தட்டி பாடப் போகிறோம். Praise the Lord. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. காணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? ஆமென். காணிக்கை கொடுப்பது வாங்குவது சரியா தவறா? என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன், உம் நாமம் என்ன என்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்ன என்பேன். தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன், உம் நாமம் என்ன என்பேன். மறை என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்ன என்பேன். உம் நாமம் என்ன என்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதமான ஒரு பாடல் இது. Praise the Lord. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஒரு வடிவென்பேன், முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் விழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன், வாழ்கவும் நாமம் என்பேன். முதல் என்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஒரு வடிவென்பேன், முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் விழி என்பேன் வற்றாத ஊற்றென்பேன், வாழ்கவும் நாமம் என்பேனா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. ஆமென். மெல்ல மெல்ல Praise the Lord. உம் இன்பம் பெருகுதையா.
அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடினோம். Hallelujah. Praise the Lord. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நல்ல நம்ம ஆண்டவரை ஆராதித்தோம். அருமையான ஒரு பாடல் இது. நாமம் சொல்ல சொல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் விசேஷமான ஒரு மறைக்கப்பட்ட சத்தியத்தை நாம் பார்க்க போகின்றோம். எபிசோட் 2, இது 2வது மறைக்கப்பட்ட சத்தியம். இதனுடைய தலைப்பு என்னவென்றால் ஆஃபரிங், காணிக்கை வாங்குவது தவறா சரியா, அல்லாவிட்டால் சரியா தவறா, இட்ஸ் ரைட் ஆர் ராங், collecting offering or receiving offering is right or wrong? இது நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், நிறைய சபைகள் இருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையில போனா காணிக்கைகள் கேட்கிறாங்க, தசம பாகம் கேட்கிறாங்க, சந்தா கட்ட சொல்றாங்க, பணம் கேட்கிறாங்க, சர்ச்சுக்கு தேவையானதெல்லாம் கேட்டுனே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில சபைகளுக்கு போகும்பொழுது, இப்போ டிபிஎம் சர்ச் அந்த மாதிரிலாம் போகும்பொழுதுலாம் அங்கெல்லாம் காணிக்கைலாம் கேட்கறது கிடையாது. இன்னும் ஒரு சில சபைகள் இருக்கிறது, அங்கே வாங்குறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டு அந்த காணிக்கை கொடுத்தால் சரி, நீங்கள் விருப்பப்பட்டு ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரிதான். நிறைய பேர் இப்படி சபைகளை விட்டு, பெந்தகோஸ்து சபைகளை விட்டுட்டு சுயாதீன சபைகளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் சபை போதகர்களுக்கு கல்தா கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. ஏன் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். நிறைய பேர் இந்த காணிக்கை விஷயத்துக்காகவே ஓடிடுறாங்க. நிலங்கள் விற்க வேண்டும் என்று ஜெபம் பண்ண கேட்குறாங்க. அந்த போதகர் உழுந்து உழுந்து ஜெபம் பண்ணுவார். அவங்களுக்காக நிறைய பார்ட்டிங்க வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி எப்படியோ விற்கும் அளவுக்கு அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. விட்டுட்டு பிறகு ஓடிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பணத்தில் வித்த காசுல தசம பாகம் கொடுக்கணும். 10 லட்சம் கொடுக்கணும்னா 1 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் விற்கிறாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஒன்றும் புரியல. மாதம் மாதம் சம்பளம் வாங்குகின்றோம். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 1000 ரூபாய் நம்ம கொடுத்தாகணும், தசம பாகம் கொடுத்தாகணும் அப்படி என்று ஒரு பக்கம். இன்னொரு ஒரு பக்கம் சர்ச் ஃபண்டு, பில்டிங் ஃபண்டு, மிஷினரி ஃபண்டு, இதர காணிக்கைகள். ஒரு காணிக்கை கவரில் நான் பார்த்தேன், ஒரு ஊழியக்காரர் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார் ஃபுல்லா. விதவைகளின் காணிக்கை, ஏழை காணிக்கை, உணவு காணிக்கை, இப்படி ஒரு பட்டியல் மாதிரி இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஓடி விடுகிறார்கள். எவ்வளவு நாள் தான் அந்த ஆட்டுக்கிட்ட நம்ம பாலை குடிக்க முடியும் இல்லையா? ஒரு கண்ணுக்குட்டி எவ்வளவு நாள் தான் அந்த மாடு கிட்ட பால் குடிக்க முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இப்பொழுது கூட நீங்கள் கவனிப்பீர்களானால் மெசேஜ் கொடுத்துனே இருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2000 கொடுக்கிறவர்கள் 200 பேர், 3000 கொடுக்கிறவர்கள் 300 பேர், இப்படின்னு செய்திகளை கொடுப்பதற்கு கூட இந்த நிகழ்ச்சி உங்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் தான் இதை தாங்க வேண்டும், நீங்கள் தான் இதை தாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த டிவி கூட யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரே குழப்பமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் என்னதான் செய்யறது? ஒரு பாஸ்டர் பாருங்க, கொரோனா காலத்துல அவங்க சபைக்கு வராதனால அத்தனை மாசமும் அந்த காணிக்கையெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு எட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போதகர் வந்து விசுவாசிகளிடத்திலே சொல்லி இருக்கிறார். அவங்க கடைசியில் அந்த சபைக்கு போல. கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் வேலையே இல்லாமல் இருந்தது. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதனால காணிக்கை வாங்குவது சரியா தவறா என்கிற சத்தியத்தை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். வேதாகமத்தின் அடிப்படையிலே இதை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். இது விவாதத்துக்கு அல்ல. இதை குறித்து வாங்குகிறவர்களுக்காகவும் வாங்காதவர்களுக்காகவும் நான் வாதம் பண்ணுவதற்காக வரவில்லை. இதிலே அடைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட சத்தியம், பொக்கிஷம் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு
வேதத்தின் அடிப்படையிலே நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்ப காணிக்கை இங்க பாருங்கள், கொடுப்பது தவறா என்று இல்லை. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே அற்புதமான ஒரு வாக்கியத்தை நாம் படிக்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கொடுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொடுங்கள், give and it will be given to you. நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்குங்கள் என்று இங்கே சொல்லப்படவில்லை. அப்ப நம்முடைய கேள்வி எப்படியாக இருக்கும்னா, கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரு, ஆனால் ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்கிறார். விசுவாசிகளாகிய நீங்கள் கொடுக்க வேண்டும், ஊழியர்களாகிய நாங்கள், போதகர்களாகிய நாங்கள், தீர்க்கதரிசிகளாகிய நாங்கள், அப்போஸ்தலர்களாகிய நாங்கள், மிஷனரிகளாகிய நாங்கள் உங்களிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளுவோம். அப்படி என்று எடுத்துக்கொள்வதா? இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து எங்கேயாவது அவர் காணிக்கை வாங்கி இருக்கிறாரா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில் அல்ல, நான் புதிய ஏற்பாட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் நியமங்கள், சட்டங்கள், நியாயப்பிரமாணம் எல்லாம் இருக்கிறது. மல்கியா 3:10 நீங்கள் எடுத்துக்கொண்டால், உங்கள் தசம பாகங்களை எல்லாம் எங்கே கொண்டு வந்து போடுங்கள்? ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். எல்லாம் ஓகே. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மனுஷர் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பேன்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை நான் வருஷிக்க மாட்டேனோ? இந்த வசனத்தை எடுத்து, பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து நான் இப்ப சொல்லவில்லை. இங்கே பழைய பிரமாணம் இருக்கின்றது. 10இல் 1 பங்கு, 5இல் 1 பங்கு, சீரகத்தில் 1 பங்கு, தானியத்தில் 1 பங்கு, ஒர்த்தலாமிலே 1 பங்கு என்று பிரமாணம் சொல்லுகிறபடி நாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எங்கேயாவது காணிக்கை வாங்கி இருக்கிறாரா என்று பார்த்தால் எங்கும் அவர் வாங்கினதாக என்னுடைய வேதாகமும் சொல்லவில்லை. கூகுள்ல போட்டு பார்த்தா கூட கூகுள்ல கூட சொல்லல. ஜீசஸ் கிரைஸ்ட் has not received. சரி, வேதாகமத்தையே கலக்கின ஒரு அப்போஸ்தலன் பவுல், அவர் எங்கேயாவது வாங்கி இருக்கிறாரான்னு பார்த்தா அவரும் எங்கேயும் வாங்கலாம். அப்ப வேதாகமத்தில் 2 ஹீரோஸ், ஒன்னு ஜீசஸ், இன்னொன்னு பவுல். நிறைய நிருபங்களை எழுதினவர். ஏனென்றால் நம்மளுடைய நூற்றாண்டிலே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவன். சோ அவன் கிமுவில் இருந்தவன் அல்ல, அவன் முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்தவன். ஆகவே ஜீசஸையும் முதல் நூற்றாண்டில் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த இயேசுவையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் இருவரையும் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இவர்கள் இருவரும் எங்கேயும் வாங்கினதாக இல்லை. அதுக்கு சான்றுகள் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அப்படியானால் காணிக்கை வாங்குவது சரியா தவறா? இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் இந்த செய்தியினுடைய முடிவிலே தான் பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா முன்னாடியே நீங்க பெற்றுட்டீங்கன்னா ஃபுல் மெசேஜை நீங்க பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். அப்ப கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து 2 இடத்துல, வேதாகமத்தில் 2 இடத்துல அவர் காணிக்கையை வாங்காத ஒரு தேவகுமாரனாக 2 இடத்துல அவர் நின்று பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்ன? ஒன்று, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் முடிய ஒரு அற்புதமான வாக்கியத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம். லூக்கா எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதுகின்றார். லூக்கா சுவிசேஷம் 21:1லிருந்து 4. அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார்.
அப்ப இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது தேவாலயத்தில் என்ன இருக்குங்க? காணிக்கை பெட்டி இருக்கு. நல்லா கவனிக்கணும். இதே லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்தை மார்க் எழுதியிருக்கிறார். 12ஆம் அதிகாரத்திலே 41 44 வரைக்கும் நான் வாசிக்கின்றேன். மார்க் 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாங்கினார், கையிலே வாங்கினார்னு பைபிள்ல இல்ல. ஆனா அவர் காணிக்கை பெட்டியில் போடுகிறதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு இருக்கும், காணிக்கை வாங்குவது சரியா தவறா? ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுறாங்க, நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, உங்களை ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. ஆஸ் எ பாஸ்டரா, ஆஸ் எ மேன் ஆஃப் காட், தேவனுடைய மனுஷனாக நீ இருக்கிறதுனால உங்களை கூப்பிடுறாங்க ஜெபம் பண்றதுக்கு. நீங்க போறீங்க, ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ண உடனே அவங்க ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. அந்த காணிக்கையை உங்கள் கைகளினால் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா? அதுதான் கேள்வி. வீடுகளுக்கு சந்திப்பு போகிறீர்கள், அந்த வீடுகளிலே சந்திக்கும் பொழுது அவர்கள் பணத்தை கொடுக்கின்றார்கள். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பணத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா? Is it wrong or right? இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இதுதான் மறைக்கப்பட்ட சத்தியம். ஆலயத்திலே 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினை அடைவார்கள் என்றார். இதை சொல்லிட்டு இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து நிற்கிறாராம். உட்கார்ந்து பார்க்கிறாராம் யார் எவ்வளவு காணிக்கை போடுறாங்க. நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? காணிக்கை போடும்போது இயேசுவே காணிக்கை கேட்டுன்னு வராரு, அவர் கை வந்து காணிக்கை. ஒருத்தன் சொன்னா அவர் ஆணிக்கை, அதனால காணிக்கை. அவர் கை வந்து ஆணிக்கையா, அதனால உங்க கையில வந்து எல்லார்ட்டும் பிச்சை எடுக்கிறாரு. நாம போடுற 20 ரூபாவும் 10 ரூபாவும் 50 ரூபாவும் கொடுக்கறதுக்கு அவர் வந்து கையை எடுத்துன்னு வர்றார். மகளே குடு மகளே. பிரியமானவர்களை நல்லா கவனிக்கணும், இந்த சத்தியம் ஒரு ஆழமான சத்தியம். காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து இருந்தார். அப்ப மார்க் எவ்வளவு அழகா விவரிச்சு சொல்றாரு பாருங்க. லூக்கா சொல்வதை விட மார்க் அழகாக விவரிச்சு சொல்றார். அப்போ 2 பேர் போட்டாங்க. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள், நிறைய பணத்தை போட்டாங்க, கட்டுக்கட்டா பணத்தை, நகையை போட்டார்கள், எல்லாத்தையும் போட்டார்கள். ஆனால் ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து கேட்கிறார், காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உடனே கொஸ்டின் வந்துச்சு, இவ்வளவு பணம் போட்ட ஐஸ்வர்யவான்கள், நல்ல விசுவாசிகள், தசம பாகங்கள் கொடுக்கிறவர்கள், நல்ல காணிக்கை கொடுக்கிறவர்கள், நல்ல பாஸ்டருக்கு எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறவங்க, அவங்கள போய் இவர் சொல்லாம இந்த ஏழை விதவையை சொல்றாரு. 44வது வசனம், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டு விட்டாள். இப்ப இதை குறித்து நான் மெசேஜ் எடுக்கல, காணிக்கை வாங்குவது சரியா தவறா, இதுதான் என்னுடைய மறைக்கப்பட்ட சத்தியத்தினுடைய ரகசியம். அப்ப இங்க பெட்டின்னு ஒண்ணு இருக்குது, ஆஃபரிங் பாக்ஸ். ஆஃபரிங்னா அது வந்து நிறைய பேர் காணிக்கை பெட்டியில் எழுதியிருப்பாங்க ஆஃபரிங் பாக்ஸ். ஆஃபரிங் அப்படிங்கிற வார்த்தை ஹீப்ரூல என்ன அப்படின்னா, ஹீப்ரூல மின்கா, மின்கா ஆர் அதர்வைஸ் குர்பான், குர்பான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஃபரிங்னா சாக்ரிஃபைஸ், அதுதான் சாக்ரிஃபைஸ். நம்ம துட்டு போடுறோம்ல, அது துட்டு கிடையாது, சாக்ரிஃபைஸ். எபிரேயர்ல நீங்க வாசிக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் காணிக்கையையும் பலிகளையும் அவர் விரும்ப மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப இந்த குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த மின்கா என்று சொல்லக்கூடிய சாக்ரிஃபைஸ், இதுதான் மெயின் ஆலயத்துல அப்படின்ற அர்த்தத்தோடு இருக்குதான்னு நமக்கு தெரியாம என்ன செய்யறோம், நாம ஆஃபரிங் பாக்ஸ் போட்டுறோம். கிரீக்ல ப்ரோஸ்போரா அப்படின்னு வார்த்தை இருக்குது கிரீக்ல. அப்ப ப்ரோஸ்போரா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு வகையான குர்பான். எப்படி இந்த பக்ரீத் பண்டிகையில குர்பான் கொடுப்பாங்க. பக்ரீத் பண்டிகைனாலுமே தியாக திருநாள், தியாக திருநாள், சாக்ரிஃபைஸ். ஒருத்தரும் ஒரு காளை, ஒரு ஆடு, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு சிலர்லாம் பணக்காரங்கெல்லாம் ஒட்டகம், அதை வெட்டி அவங்களே அதை இறைவனுக்கு பலி செலுத்துவது வழக்கம். ஒவ்வொரு முறை பக்ரீத்துக்கு நமக்கு லீவு தான் கிடைக்குது, ஆனா நமக்கு தெரியாம இருக்குது. சாக்ரிஃபிஷியல் டே. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு முறை நாம் கூடும் பொழுதெல்லாம் அது ஒரு சாக்ரிஃபிஷியல் டே. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு மாடு காளையை கொண்டு வரணும். ஆனா இப்ப அதெல்லாம் கொண்டு வருது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் துட்டா போடுறாங்க. அந்த பணத்தை ஐஸ்வர்யவான்கள் அதிகமாய் போட்டார்கள். ஆனால் இந்த ஏழை விதவையோ ரொம்ப குறைவா தான் போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏழை விதவை போட்டதுதான் ரொம்ப வேல்யூபிளான காணிக்கை அப்படிங்கிறார். ஓகே, இந்த தர்க்கத்துக்கு நான் போகவில்லை. இது ஒரு நாள் மறைக்கப்பட்ட சத்தியத்தை நான் சொல்லுகின்றேன். ஆனால் மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பெட்டியை அங்கே இன்சிஸ்ட் பண்றார். அதுதான் மறைக்கப்பட்ட சத்தியம். ஒரு ஊழியர் போகிறார். இவர் போகும்பொழுதே, இந்த வீட்டுக்கு நம்ம போறோம், கண்டிப்பா நமக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த பிரதர் வீட்டுக்கு போறோம், நமக்கு நிச்சயமா 2000 ரூபாய் தருவாரு. இந்த பிரதர் வீட்டுக்கு, சிஸ்டர் வீட்டுக்கு போறோம், நமக்கு கண்டிப்பா 100 ரூபாய் தருவாங்க, நம்ம பெட்ரோல் காசு அது வரும். அந்த மனநிலையில் தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் நாம் செல்லுகின்றோம். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்தார். அப்படின்னா என்ன? நீங்கள் காணிக்கைகளை கையிலே வாங்காமல் அவர்களை ஆலயத்தில் கொண்டு போடுவதற்கு நாம் சொல்ல வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, காணிக்கை நமக்கு தான் வரப்போகுது. ஊழியர்களாகிய உங்களுக்கும் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த காணிக்கை ஆலயத்தின் பெட்டியிலே கொண்டு போடும் பொழுதுதான் லூக்கா அழகாக எழுதுகின்றார். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். லூக்கா 21:1 வசனம். அருமையான வசனம் அது. அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது, அப்ப காணிக்கை நீங்கள் விதைக்கும் பொழுது கண் ஏறிட்டு பார்க்கின்றார். Full of his eyes are seeing. அவருடைய முழு கண்களும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் காணிக்கை நேரத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நேரமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் எங்க பாஸ்டர் சொல்லுவார், அழுதுகள்லாம் பாட்டு பாடாதீங்க, அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான பாடலை பாடுங்கள் அப்படின்னு. நல்ல மகிழ்ச்சியின் பாடலை போடும்போது கண் ஏறிட்டு பார்க்கிறார். நீ எப்படி கொடுக்கிற? பரிபூர்ணத்திலிருந்து கொடுக்கிறியா, இல்ல அழுமூஞ்சா கொடுக்கிறியா, இல்ல வேதனையா கொடுக்கிறியா, இல்ல கண்ணீரோடு கொடுக்கிறியா, இல்ல கஷ்டத்தோடு கொடுக்கிறியா? ஐயோ, இவருக்கு போய் நம்ம கொடுக்கிறோமே அப்படின்னு நினைச்சு நீ கொடுக்கிறியா? இதெல்லாம் பார்க்கிறார். அப்போ காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி நிற்கிறார். இன்னொரு ஒரு வசனம் இருக்கின்றது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆக்சுவலா இது 1 to 20 வசனங்கள் முடிய, 12 to 20 வசனங்கள் முடிய ஒரு தீமை குறித்து ஆண்டவர் சொல்றார். அந்த 20வது வசனத்தை முடிக்கும் பொழுது, தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தர்ம பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க தர்ம பெட்டின்னு ஒண்ணு இருக்குது. என்ன பெட்டி? தர்ம பெட்டி. இது ரெண்டுமே ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல தர்ம பெட்டி என்றாலும் காணிக்கை பெட்டி என்றாலும் ட்ரெஷரி அப்படின்னு தான் இருக்குது. ஆஃபரிங் பாக்ஸ்னு போடல, ட்ரெஷரி. ட்ரெஷரி அப்படின்னு சொன்னா அது ஒரு பணம் சேகரிக்கும் இடம், அல்லாவிட்டால் ஒரு
முக்கியமான ஆபரணங்களை வைக்கும் ஒரு இடம். அப்போ இந்த ட்ரெஷரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தர்ம பெட்டி என்பது வேறு அர்த்தத்தை குறிக்கவில்லை. ஒரு சிலர் அதை வச்சு ஒரு பிரசங்கம் பண்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பெட்டியை அங்க இன்சிஸ்ட் பண்றார். அதுதான் மிக முக்கியமானது. இதுதான் மறைக்கப்பட்ட சத்தியம். ஆலயத்திலே நான் ஜெபம் பண்ணினேன், ஆலயத்திலே கர்த்தருடைய தேவைகளை சந்தித்தார். அண்ணால் அம்மா கரெக்டா செய்யறாங்க. ஆலயத்துல ஜெபம் பண்ணி ஆலயத்திலேயே அவங்க கருத்தரிக்கப்பட்டதுனால அந்த குழந்தைய ஆலயத்திலேயே கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் காணிக்கையா கொடுக்குறீங்க? உங்களோட பிள்ளைகளை கொடுக்குறீங்களா? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பையன் தான், எனக்கு பிறகு தம்பி யாரும் கிடையாது. ஆனா நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன பொழுது எங்க அம்மா எதுவுமே என்ன சொல்லல. இன்னைக்கும் பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். ஆனா ஒரு சில வீட்டுல 4 ஆம்பளை பசங்க இருப்பாங்க. அல்ல விட்டால் ஒரு ஆம்பளை பையன், 2 ஆம்பளை பையன், 2 பொண்ணு இருக்கும். ஒரு பையனும் ஒரு பொண்ணு கூட அவங்க ஊழியத்துக்குன்னு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா பிறக்கும் பொழுது பாருங்க, அவன் கஷ்டத்துல பிறந்திருப்பான். அப்படியே சாகர கண்டிஷன்ல இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு குழந்தை நல்லா கொடுத்தீங்கன்னா அந்த பையனை உமக்காக நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே, அன்னைக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டாங்க. அண்ணால் பாருங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க. அவங்க பொருத்தனை செஞ்சாங்க. என் மகனை நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளை நீங்க கொடுத்தீங்கன்னா அது உமக்கு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. யெப்தா தன்னுடைய ஒரே மகளை கொடுக்கின்றான். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கின்றான். பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஆமென். இதுதாங்க காணிக்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் காணிக்க. அப்ப காணிக்கை வாங்குவது சரியா தவறா என்று சொன்னால், உண்மைக்கும் நாம் ஒவ்வொரு வீடுகளிலே போய் வாங்குகிற காணிக்கைகள் நாம் விதவைகளின் வீடை நாம் பட்சிக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து அழகாக அந்த 41 வாசிக்கிறதுக்கு முன்னாடி 40வது வசனத்துல விதவைகளின் வீடை பட்சித்து, அப்படின்னா நாம என்ன செய்யறோம்னா பட்சிக்கிறோம். ஒரு பாஸ்டர் மிகவும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண போறாரு. அங்கேயும் அந்த குடும்பத்துக்கிட்ட காணிக்கை எதிர்பார்க்கின்றார். எவ்வளவு ஒரு அவல நிலை பார்த்தீங்களா? அவங்க ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாம கஷ்டப்பட்டுங்கிறாங்க. இவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாராம். இவர் காசு கொடுக்கணும். ஏன்னா இவர் பைக் வெளியே எடுத்துட்டாருன்னா எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டுல காணிக்கை வாங்காம வீட்டுக்கு வர மாட்டார். பிரியமானவர்களே, நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த மறைக்கப்பட்ட சத்தியத்துல இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார். காணிக்கை பெட்டி எங்க இருக்கும்? ஜெபாலயத்தில் இருக்கும். காணிக்கை பெட்டி தேவனுடைய சபையில் இருக்கும். இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும். எங்கள் போதகர் எங்களுக்கு அதை தான் கற்றுக் கொடுத்தார். நாங்கள் ஊழியம் செய்த பொழுது எங்கேயுமே நாங்கள் யார்கிட்டையும் காணிக்கை வாங்க மாட்டோம். இன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், என்னுடைய ஊழியத்தில் கூட அப்படிதான். எந்த இடத்துல போனாலும் ஒரு ஜெபம் பண்ணவொன்னு காணிக்கை கொடுத்தாங்கன்னா காணிக்கை வாங்குறது கிடையாது. நான் சொல்லுவேன், நான் வாங்க மாட்டேன். ஆனா கொடுங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி கொடுக்கணும்னா நீங்க ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துல காணிக்கை பெட்டியில போடுங்க. அதனாலதான் என்னை எங்க போனாலும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த ஊழியர்கள் என்னை எங்க போனாலும் தாக்குறாங்க. நீ ரொம்ப தப்பு பண்ற, காணிக்கை வாங்க மாட்டேன்ற. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கெட்டு போகுது. என்ன கெட்டு போகுது? இயேசு கிறிஸ்து எங்க வாங்கினார்? காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்கின்றது. அந்த வசனம் என்ன? யூதாஸ்காரியாத்து அவன் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அவன் என்ன செய்தான்? 5வது வசனம் 27:5. அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு, பாருங்க எங்க எறிகிறான்? தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். அல்லேலூயா. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தானா இல்லையா? கடைசியில் எங்க எடுத்து கொட்டினானா? தேவாலயத்துல. 6வது வசனத்துல பாருங்க, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி
ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய திட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த 30 வெள்ளிக்காசு எடுத்து காணிக்கையில போடல பாருங்க, அவங்க நிலத்துக்கு வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா 10வது வசனத்துல கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அப்போ எல்லாமே தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுதெல்லாம் இந்த சிஸ்டர் காணி கொடுப்பாங்களா, இந்த பிரதர் காணி கொடுப்பாங்களா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, ஒரு மெசேஜ் கொடுக்க போறாங்க, 50,000 தருவீங்களா, 60,000 தருவீங்களா, 1,00,000 தருவீங்களா. ஏன்னா அவருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா. இவ்வளவு ஃபேன்ஸ், நான் வந்தேன்னா இவ்வளவு ஃபேன்ஸ் வருவாங்க, உனக்கு காணிக்க வரும், நீ காணிக்க எடுத்துக்கோ, அதுல இருந்து எனக்கு கொடு. அவர் வரும்பொழுது டர்க்கி டவல் வேணுமா, அவர் வரும்போது டெட்டால் சோப் வேணுமா, அவர் வரும்போது இந்த சப்பாத்தி சிக்கன் வேணுமா. 3 நாள் மீட்டிங்னா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரை நோக்கி பாருங்க. இந்த மறைக்கப்பட்ட சத்தியம் உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அப்ப காணிக்கை இல்லாம எப்படி ஒரு ஊழியக்காரன் வாழ முடியும்? வாழ முடியும். வெளியில் இருக்கிற பறவைகளை பாருங்கள். உங்க வீட்டுக்கு மேல பறக்கிற காக்காவை நீங்க கொண்டு வந்து டெய்லி 3 வேளை சாப்பாடு கொடுத்து அந்த காக்கா வாழ வைக்கிறீங்களா? இல்ல. வெளியில இருக்கிற நாய் பாருங்க, நாய்க்கு தினமும் 3 வேளை சாப்பாடு போட்டு அதுக்கு பெட்ஷீட் கொடுத்து அதுக்கு பெட்ரூமை கொடுத்து தூங்க வைக்கிறீங்களா? இல்ல. நீங்கள் உணவு போடாவிட்டாலும் அந்த உணவு அதுக்கு கிடைக்கின்றது, அது வாழ்கின்றது. அதே போலதான் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் போஷிக்கிறார். கண்மலை தேனினால் உங்களை போஷிக்கிறார், உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிக்கிறார். காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்கிறவர் உங்களை போஷிப்பார். இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து கொண்டு ஊழியக்காரன் இன்றைக்கு எப்படி இருக்கின்றான்? பிச்சைக்காரனாக இருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். யார் வீட்டுல போய் ஜெபம் பண்ணாலும் முதல்ல என்னது? துட்டு. இவங்க காணிக்க கொடுக்கணும், என் வண்டியில பெட்ரோல் போடணும், என் வயிற்றுக்கு பெட்ரோல் போடணும், என் பொண்டாட்டிக்கு பெட்ரோல் போடணும், என் குழந்தைங்களுக்கு பெட்ரோல் போடணும். இதுதான் வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான் இருந்தார். அல்லேலூயா. அதே போல பவுல் எங்கேயாவது காணிக்கை வாங்கி இருக்கிறாரா என்றால் அதற்கும் வேத சான்றுகள் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 4:11-12 நான் வாசிக்கிறேன். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கின்றோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். ஆமென். பாருங்க என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட். தெரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு? பவுல் யாருக்கிட்டையும் வாங்கலங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆலயம் கட்டணும்னா விசுவாசிகள் நீங்க கொடுங்க. நான் இங்க இருந்து வேலூருக்கு போறேன், வேலூருக்கு வேன் அனுப்புங்க, இல்ல பஸ் அனுப்புங்க, இல்ல கார் அனுப்புங்க. பெரியாளா இவரு. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவரு பேய் ஓட்டுவாராம், மாந்திரிக சூனியம் கட்டணம் எடுப்பாராம். 6,000 ரூபாய் அவங்க ஃபீஸ். நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஓரா கபாலாபா ஷேகலா துரபா ஓரைபாலா ஷிபாலா கதுரபா. பிரியமானவர்களே, மத்தேயு 10:8 ஆண்டவர் சொல்றார், இலவசமாய் பெற்றீர்கள். உனக்கு எவ்வளவு காசுப்பா? நீ ஆண்டவர்கிட்ட இருந்து வரங்களை பெற்றுக்கொண்டாயே, நீ ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டாயே, உனக்கு எவ்வளவு காசு? நீ எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின ஆண்டவர்கிட்ட? கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இருந்த நீ, ட்ரங்க் பெட்டியை தூக்கின்னு வந்த, கோணி மூட்டையை தூக்கின்னு வந்த, காலில் செருப்பு போடுறது கூட செருப்பு கிடையாது உனக்கு. ஒரு பாஸ்டர் சொல்றார், நான் செருப்பு இல்லாமல் இருந்தேன், கோணி மூட்டையை தூக்கி கொண்டு வந்து வேப்பம்பட்டில இருந்து வந்து நான் இறங்கினேன். எங்க இறங்கினாராம்? வில்லிவாக்கத்துல இறங்கி அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் அப்படி இப்படி செய்தேன், இன்னொரு விசுவாசிகளை திருடினேன், இந்த சபையை வைத்தேன், இன்னைக்கு ஆண்டவர் பெரிய ஆலயத்தை கொடுத்து இருக்கிறார், என் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு முந்திரியும் பாதாம் பிஸ்தாவும் பருப்பும் சாப்பிட்டு இருக்குதுங்க. பிரியமானவர்களே, அதுக்காக அவனை அழைச்சாரு.
அதுக்கு அவனை அழைச்சார். ஒருவேளை இன்னைக்கு நீ நல்லா இருக்கலாம், ஆனா நியாய தீர்ப்பு நாளில நீ நிற்க வேண்டிய காலம் வரும். அப்ப தசம பாகம் வாங்குவது தவறா? நீங்கள் கொடுப்பது தவறா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஞாபகத்தில் வச்சுங்க இந்த வசனத்தை. மத்தேயு 23:23 மத்தேயு 23:23 இது என்னைக்குமே மறக்காதீங்க. மத்தேயு சுவிசேஷம் 23:23 நான் வாசிக்கின்றேன். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். இவைகளையும் நீங்க செய்யணும், அவைகளையும் விடாது இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தையும் நீ விடாத, நீதியிலும் விசுவாசத்திலும் இரக்கத்திலும் இவைகளிலும் நீ இருக்க வேண்டும். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டார், ஏழை விதவை தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் போற்றாள். அப்படின்னா 5ல் 1 பாகம் 10ல் 1 பாகம் கிடையாது, எல்லாத்தையுமே அவ கொடுத்துட்ட ஆண்டவருக்காக. பிரைஸ் தி லார்ட். அப்ப கவனிங்க, நீங்க கொடுப்பது தவறான்னு சொல்லல, நீங்கள் கொடுப்பது சரி. ஏன்னால் கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் வாங்கலேன்னு சொல்லி இப்ப நான் வாங்கலன்னு சொல்றதுனால இவர் எப்பவுமே கூப்பிட்டு இவருக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, 3 நாமம் போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படிதான். இவர் வாங்க மாட்டாருன்னு தெரிஞ்சுன்னா இவருக்கு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. சீட் பண்ணாத, உன்னுடைய வருமானத்தை சீட் பண்ணாத, உனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை சீட் பண்ணாத. ஆண்டவருக்கு கொடுத்துனே இரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஆனா ஒரு ஊழியக்காரன் கேட்டு வாங்க கூடாது. அதுதான் இந்த மறைக்கப்பட்ட சத்தியத்தினுடைய ரகசியம். கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க கொடுங்க. ஆனா அவர் கையில போய் கொடுக்காதீங்க. அவர் ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், அப்படி கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மறைக்கப்பட்ட ரகசியம் சாதாரணமான ஒரு ரகசியம் அல்ல. அப்படியானால் காணிக்கை வாங்குவது சரியா தவறா அப்படின்னா நான் முடிக்க போறேன். நிச்சயமாகவே காணிக்கை வாங்குவது தவறு. இது சரியானது கிடையாது. மல்கியாவுல கூட அப்படிதான் சொல்லுது, பண்டசாலைக்கு கொண்டு வாங்க, கோடவுனுக்கு கொண்டு வாங்க. bring to godown, bring to church. எல்லாமே ஆலயத்துக்கு வரட்டும். மாடை ஓட்டின்னு வரும்போது நடு ரோட்ல கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. வேடிக்கையான ஒரு கதை ஒன்று இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பொண்ணு பில்லு போட்டுனே இருந்துதான். அந்த பில்லு போட்டுனே இருக்கும் போது ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு வேணும்னு என்ன பண்ணுமா, சாக்லேட்டை வியாபாரம் பண்ணுமா, சாக்லேட் எடுத்து கொடுத்துருமா. அவங்க கடை ஓனர் ரொம்ப புகழ்ந்தாராம், பரவாயில்லையே நீ நல்லா வியாபாரம் பண்ற, கஸ்டமர்கிட்ட இருந்து ரொம்ப அழகா டெக்னிக்கா பண்ற நீ அப்படின்னு. ஒரு கஸ்டமர் திடீர்னு வந்தாராம். வரும்போது அவருக்கு பில்லு போட்டுச்சான் அந்த பொண்ணு. போட்டுட்டு சாக்லேட் எடுத்து கொடுத்துச்சான், பேலன்ஸ் காசு. அப்போ இவர் என்ன செஞ்சாரா, அந்த சாக்லேட் எனக்கு வேணாமா, நான் சாக்லேட்டை சாப்பிட மாட்டேன், எனக்கு ஐ வாண்ட் சேஞ்ச், எனக்கு சேஞ்சை கொடுங்க. ஏன் சேஞ்ச்? சேஞ்ச் ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் அப்படின்னாங்க. இல்ல இதுதான் உங்களுக்கு சாக்லேட், யூ கோ 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 அப்படின்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாராம், காலில் இருக்கிற செருப்பு கழட்டி கொடுத்தாராம். கொடுத்துட்டு இப்போ எனக்கு 175 ரூபாய் ஆயிருக்குது நான் வாங்கியிருக்கிற பொருள், அதுக்கு பதிலாக இந்த செருப்பு 175 ரூபாய், இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாராம். உடனே அசிங்கமாயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அப்புறம் அங்கே சண்டை வந்தோன்னே ஓனர்லாம் வந்துட்டாங்க. நான் சேஞ்சு கேட்குறேன், இவங்க சேஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க, அதனால தான் என் செருப்பு கொடுத்தேன், இதுக்கு நீங்கள் எப்படி சாக்லேட் கொடுக்குறீங்களோ அது மாதிரி நான் செருப்பு கொடுத்தேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புனாங்களாம். எவ்வளோ அறிவாளியாக செஞ்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன் வீட்டுக்கு, கண்டிப்பா நீங்க காணி கொடுக்கணும், காணி கொடுக்கலன்னா சாபம் உங்களுக்கு, உன் குடும்பம் செத்து போவோம். ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறேன் ஒரு பிரியாணி கொடுக்கல, ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறேன் மீன் குழம்பு செய்யல, ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறேன் எனக்கு நண்டு செய்யல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பவுலும் சரி அற்புதமான ஊழியத்தை செய்தார்கள். அதனாலதான் அந்த மத்தேயு 10:8 எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். நான் சொல்லுவேன், மத்தேயு 10:8 அதுவே 108. 5 வகையான ஊழியங்கள்.
அந்த கடைசி ஊழியம் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். எதை? வியாதியஸ்தனை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இதெல்லாம் நான் கொடுத்தேனப்பா உனக்கு வரம். ஆவியின் 9 வரம் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். பிசாசை ஓட்டுற, தீர்க்க தரிசனம் சொல்ற, ஆராதனை நடத்துற, பாட்டு பாடுற, எவ்வளோ டேலண்ட் அவனுக்கு கொடுத்தேன். நீ எனக்கு என்ன கொடுத்த? ஒண்ணுமே கொடுக்கல. உனக்கு ஃப்ரீயா தானே நான் கொடுத்தேன். நீ ஏன் ஜனங்களுக்கு காசாக்குற? இவர் ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணாருன்னா காசு. அல்லேலூயா. நான் இதை குறித்து இன்னும் விலாவாரியா நான் சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா ஊழியக்காரங்களும் நான் தாக்கி பேசுறேன்னு நினைச்சுப்பீங்க. அப்படி நினைக்கல. மனம் திரும்புங்க விசுவாசிகள், நீங்க மனம் திரும்புங்க. நல்ல ஊழியர்களை தேடுங்கள். உங்கள் வீடுகளில் கொண்டு வந்து ஜெபம் பண்றதுக்கு விபச்சாரக்காரர்களும் வேசி கள்ளர்களும் பலவிதமான கிரியைகளை, துக்கிரியைகளை செய்கிறவர்களையும் கொண்டு வந்து உங்கள் வீடுகளில் நிறுத்தி நீங்கள் ஜெபம் செய்யாதீர்கள். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. ஏன்னா அவர் கையில வாங்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காணிக்கை வாங்குவது சரியா தவறா என்றால் நிச்சயமாக தவறு, வேதத்தின் அடிப்படையில். அப்ப அந்த காணிக்கை கொடுப்பது தவறா சரியா அப்படின்னு கேட்டா, காணிக்கை கொடுப்பது சரி. கொடுங்கள். எதுவா இருந்தாலும் காணிக்கை பெட்டில போய் போடுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். நான் அடிக்கடி சொல்லுவேன் சபையில, எங்க சபையில என் கையில கொடுத்து ஜெபம் பண்ணதை விட பெட்டியில போடுங்க. இயேசு கண்ணேறிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார், எதிராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு போடுறன்றதை பார்க்கிறாரு. உன்னை பிளஸ் பண்ணுவாரு. ஆலயத்திலே தேவனுடைய வாசம் இருக்கும். அவருடைய கரத்திலே வாங்கி நீ அவருக்கு நீ கொடுக்கின்றாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் அந்த ஊழியம் வளர்ச்சி அடைகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மறைக்கப்பட்ட சத்தியத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம், விதையுங்கள். காணிக்கை என்பது விதை, ஆஃபரிங். இட்ஸ் a மின்கா, இட்ஸ் a மின்கா சாக்ரிஃபைஸ். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த கேட்ட சத்தியங்கள் இவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியா நான் ஜெபிக்கின்றேன். கர்த்தர் தாமே இவரை நடத்துவீராக. இந்த மறைக்கப்பட்ட சத்தியம், காணிக்கை வாங்குவது சரியா தவறா என்கிற இந்த கேள்விக்கு அற்புதமான ஒரு பதிலை வேத விளக்கத்தோடு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் இதற்கென்றே பிரசித்தி பெற்ற, இதற்காகவே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஒரு சின்ன சபையை வச்சுட்டு எவ்வளவு காணிக்க வாங்கலாம்? ஒரு சபையை கட்டிட்டு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கலாம்? ஒரு பாஸ்டர் கேட்கிறாரு, இந்த சபையில எவ்வளவு தசம்பாகம் வருது, எவ்வளவு காணிக்க வருது? வியாபார நோக்கம் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் மாறணும்பா, இவைகள் எல்லாம் மாறணும். ஆசீர்வதிக்கிறோம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்க தேவன் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த மறைக்கப்பட்ட சத்தியத்தை காலையில பாருங்கள், கண்டு பயனடையுங்கள். ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாகவே அதற்கு நான் பதில் தருகின்றேன். தவறான முறையிலே நீங்கள் கமெண்ட் பண்ணாம நல்ல விதத்தில் கேள்வி கேளுங்க. நிச்சயமா அதற்கு பதில் கிடைக்கும். நீங்களும் பயிற்சி பெறுங்க. உங்களுக்கு இயன்றதை கர்த்தருக்கு கொடுங்க, கொடுங்க. எத்தனையோ ஊழியங்கள், நலிவடைந்த ஊழியங்கள்லாம் இருக்குது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஆண்டவரா போஷிப்பார் உங்கள் மூலமாக. உங்களுடைய ஒவ்வொரு காணிக்கையும் அவருடைய குடும்பங்களை போஷிக்கும். அவர்கள் போஷிக்கப்படும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அந்த ஊழியம் வளரும் பொழுது நீங்களும் கூடவே சேர்ந்து வளருவீர்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன்.